ஓம் சரவணபவா, இதோ இந்த செவ்வாய் வரம் உனக்கானது. என் அன்பு பிள்ளையே, இந்த காணொளி உன் கண்களில் விழுந்த இந்த நொடி, அது ஒரு சாதாரண நேரம் அல்ல. உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் தொடங்கப் போகும் தருணத்தில் முருகன் உன்னிடம் பேசுகிறார். நீ கடந்த சில நாட்களாக அமைதியாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. என்னால் ஏன் முன்னேற முடியவில்லை? என் முயற்சிகளுக்கு ஏன் பலன் இல்லை? என் வாழ்க்கை எப்போது மாறும்? இந்த கேள்விகள் வீணாக வரவில்லை பிள்ளையே, அவை மாற்றத்திற்கு முன் வரும் அறிகுறிகள். முருகன் சொல்கிறார், நீ சோர்ந்து நிற்கும் இந்த நேரமே உன் வாழ்க்கை நகரத் தொடங்கும் தருணம். நீ இழந்ததாக நினைக்கும் நேரமும் வாய்ப்புகளும் வீணாக போகவில்லை. அவை அனைத்தும் உன்னை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்ல உதவியிருக்கின்றன. சில கதவுகள் உன் முன்னால் மூடப்பட்டன, ஏனெனில் அவை உனக்கானவை அல்ல. சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து விலகினர், ஏனெனில் அவர்கள் உன் பயணத்தின் முடிவு வரை சேர வேண்டியவர்கள் அல்ல. இதெல்லாம் இழப்பு அல்ல, இது வழிநடத்தல். முருகன் உன் வாழ்க்கையை அமைதியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீ கவனிக்காமல் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் சிறிய மாற்றங்கள் தொடங்கிவிட்டன. உன் சிந்தனைகள் மாறுகின்றன, உன் மனம் மெதுவாக தெளிவடைகிறது. நீ முன்னேற வேண்டும் என்ற ஒரு உணர்வு உருவாகிறது. இதுவே அருள் தொடங்கும் அடையாளம். முருகன் சொல்கிறார், நான் உனக்காக ஒரு புதிய பாதையை திறந்து வைத்திருக்கிறேன். அந்த பாதை எளிதாக இருக்கலாம் அல்லது சற்றே சவாலாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, அது உன்னை உயர்த்தும். இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் ஒரு திடீர் மாற்றம் நிகழும். ஒரு நல்ல செய்தி, ஒரு வாய்ப்பு, ஒரு புதிய தொடக்கம். அது உன்னை ஆச்சரியப்படுத்தும். இன்று நீ மனமாற ஓம் சரவணபவா என்று உச்சரிக்கும் போது உன் மனதில் இருந்த அழுத்தம் குறையும். உன் உள்ளத்தில் ஒரு புதிய ஒளி பிறக்கும். முருகன் உன்னை கைவிடவில்லை, உன்னை சரியான நேரத்தில் உயர்த்த தயார் நிலையில் இருக்கிறார். இன்று இரவு அல்லது நாளை காலை ஒரு சிறிய விளக்கை ஏற்றி முருகன் திருவுருவின் முன் அமைதியாக அமர்ந்து 6 முறை ஓம் சரவணபவா என்று சொல்லி உன் மனதில் இருக்கும் ஒரே ஒரு ஆசையை அவரிடம் மனதாரச் சொல்லு. அந்த வேண்டுதல் அவரது அருளால் வழி கண்டடையும். இதுவே முருகன் அருள் வாக்கு. இந்த காணொளி உன் மனதில் நம்பிக்கை விதைத்திருந்தால் கருத்துகளில் வேல் முருகன் என்று எழுதுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணு பிள்ளையே. நம்பிக்கை கொள், முருகன் உன் முன்னால் நடக்கிறார். யாம் இருக்க பயமேன். ஓம் சரவணபவா.